வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பெரி பெரி சிக்கன் லெக்ஸ் சவாலி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இது ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து சிக்கன் தைஸ் கழுவி அங்கங்கே கீறு போட்டு ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும், எலுமிச்சை பழம் சாறு, பெரி பெரி மசாலா, வற்றல் மிளகாய் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கோழிக்கால் நான் சேர்த்துக்க போகிறேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்சுருக்க வற்றல் மிளகாய் விழுது, பெரி பெரி மசாலா, ஃபஸ்ட்டு இந்த பொருள் சேர்த்து நல்லா கோழியில் கலந்துட போகிறேன். இந்த அத்தனை பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆனதும் எலுமிச்சை பழம் சாறு வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். இந்த கோழியை வந்து நீங்கள் 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்பவே அருமையாக அது வந்து ஊறி நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் சாறு வந்து புழிஞ்சிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். கோழியை வந்து நல்லா இந்த மசாலாவில் கலந்து மூடி போட்டு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி எழுதியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேனை மிதமான தீயில காய வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கோழிக்காலில் ஒன்று ஒன்றா நிதானமாக சேர்த்துருக்கேன். அந்த மசாலா எதுவுமே வேஸ்ட் பண்ணல. அதில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த மசாலாவை கோழியில் சேர்த்துருக்கேன். கோழிக்கால் வேகணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து மூடி வச்சு கோழிக்காலை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் நல்லா திருப்பி விட்டேன். அந்த மசாலா வந்து கோழியில் படுற மாதிரி நம்ம திருப்பி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த கோழி ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்து வரும். மொத்தம் 6லேருந்து 7 நிமிஷம் இந்த கோழியை வந்து வேக வச்சேன். அது நல்லா டெண்டராக ஆகிற வரைக்கும் வேக வச்சுருக்கேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த கோழி வந்து நல்லா வெந்திருக்கு, எண்ணெய்லாம் விட்டு வந்திருக்கு. ஸோ நிதானமாக திருப்பி விட்டு அந்த மசாலாவும் கோழி மேலே படுற மாதிரி நல்லா கலந்து திருப்பி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். மொத்தம் 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணேன். கோழி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இது அவனில் கூட வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம தவாலியே எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நல்லா கோழி ரோஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றி பரிமாற வேண்டியது தான். ரொம்பவே ஒரு சிம்பிள் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட் சைட் டிஷ். இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். மேலே வந்து கொஞ்சம் எள்ளு தூவி மேயோனேஸோடு இந்த பெரி பெரி சிக்கன் தைஸை சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.